சாணக்கிய தனத்தால சாதனை புரியும் சனி பகவான அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களுக்கு பிறந்திருக்கும் புது வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு? அது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்தில் வரக்கூடிய சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, இதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாகும்? பொதுவாகவே எல்லா ராசிக்காரங்களுக்குமே புது வருடம் பிறக்குது அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான முன்னேற்றம் உண்டாகும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே எல்லோருக்கும் இருக்கும். அந்த விதத்தில் பிறந்திருக்கும் 2025 சிறப்பான யோகம் இருக்கா இல்லையா, பட்ட கஷ்டத்திற்கு ஏதாவது பலன் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற கும்பராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் பலன்கள் எப்படி அமைய போகுது அப்படின்னு நாம இன்னைக்கு இந்த பதிவுல சொல்லியிருக்கோம். இந்த பதிவுல கும்பம் ராசியில் உள்ள அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையுங்க. அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கும்பம் ராசியில் உள்ள அவிட்டம், சதயம், பூரட்டாதி. கும்பம் ராசி அப்படிங்கிறது ஒரு குடம் போன்ற சின்னத்தை ராசி அடையாளமாக கொண்டிருக்கு. இப்போ ஒரு குடத்தை திறந்து பார்த்தா தான் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். அதுபோல தான் இந்த கும்பராசிக்காரங்களுமே. இவங்க டக்குன்னு அவங்களோட விஷயத்தை எல்லாமே எல்லாருக்கிட்டையும் ஈக்குவலாக சொல்லிடலாம் மாட்டாங்க. கொஞ்ச நேரம் நம்ம உங்ககிட்ட பேசினா தான் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அந்த விதத்துலேயும் சரிங்க. அதுக்காக இவங்க ரொம்பவும் கல் நெஞ்சுக்காரங்க, யார்கிட்டையும் எதுவும் பேச மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது. குழந்தைத்தனம் கொண்டு செயல்படுவாங்க. இவங்க இருக்கிற இடத்துல எல்லோருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறான செயல் புரிவாங்க. இவங்களோட மனதுக்கு ஒருத்தங்க பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அவங்களுக்காக எந்த அளவுக்குமே கடுமையாக உழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு நபரை பிடிச்சிருச்சுன்னா அவ்வளவு எளிதில் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த பிடிக்கக்கூடிய குணம் அப்படிங்கிறது உண்மை, நேர்மை, உழைப்பு, இது எல்லாமே இருந்துச்சுன்னா அந்த நபர்களை கும்பராசிக்காரர்களுக்கு எளிதில் பிடிச்சிடும். இப்படி இவங்களோட வாழ்க்கையில் ஒரு வழிவகுத்து அதில் தான் வாழணும், இதுதான் சரி அப்படின்னு கடைபிடித்து வாழக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பிறந்திருக்கும் முதல் வருடத்தின் முதல் மாதமான ஜனவரியில் அவிட்டம், கும்பம் ராசியில் உள்ள அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட ஜாதக ரீதியாக நிறைய சந்தேகம் இருக்குங்க. அதுக்கெல்லாம் எங்கடா தீர்வு கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. நான் ஒரு நம்பர் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. 90 43 63 75 12. இந்த நம்பருக்கு நிறைய பேர் அவங்க ஃபோன் மூலியமாகவே அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை உண்டாக்கி கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களோட ஜாதகத்தில் இருக்க டீட்டெயிலை சொன்னாலே போதுங்க. ஏன் இந்த பிரச்சனை வந்திருக்கு, இதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிற முழு விளக்கத்தையுமே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கஷ்டப்படுற கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையுமே உண்டாக்கி கொடுக்கும். முதல்ல அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் பலன்கள் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். கும்பம் ராசின்னு சொன்னாவே ஒரு எப்படி சொல்லனா, இவங்களுக்கு ராசி அதிபதி சனி பகவான் அப்படின்னு சொன்னலையா. இந்த சனி பகவான் அதிபதியாக கொண்டவங்களுக்கு சிவன் பெருமான் மற்றும் முருகப்பெருமான் 2 தெய்வங்களுமே உங்களோட ராசிக்குரிய கடவுள் தாங்க. இந்த 2 இறைவனின் அருளுமே உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாட்டையும் வெள்ளிக்கிழமையில சிவபெருமான் வழிபாட்டையும் நீங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க. ஏன்னா வருகின்ற காரியத்தடைகள் அனைத்துமே சூரியனை கண்ட பனி போல விலக இறைவன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். ரொம்ப நாளாக பட்டுட்டங்க, கஷ்டம் முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குமே சிவபெருமான் நல்ல ஒரு திருப்பத்தை இந்த வருடம் உண்டாக்கி கொடுக்க போகிறார். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் ஓம் நமச்சிவாயா போற்றி என்றும், முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் சரவணபவ முருகா போற்றி எனவும் வீடியோ கமெண்டின் பதிவில் பதிவு செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் உண்மையிலேயே சூரியனை கண்ட பனி போல விலக நாங்களும் இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். இந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே உறுதியும் செயலில் வேகமும் கொண்டு நினைத்த விஷயத்தை சாதித்து வரும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் ஒரு யோகமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே வெற்றியடையும் வாய்ப்பை பெற போகிறீங்க. நினைத்த வேலையை நினைத்த நேரத்தில் முடிக்க போகிறீங்க. எதிர்பார்த்த ஒரு நல்ல வரவு உண்டாகும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி காணாமல் போகும். அரசு வழியில் மேற்கொண்ட முயற்சி நல்ல லாபத்தை கொடுக்கும். தடைபட்டிருந்த வியாபாரம், தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க. புதிய முதலீட்டால் லாபம் அதிகரிக்கும். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சியுமே வெற்றியடையும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களோட பணியாளர்களுக்கு நீங்கள் உதவியாக இருங்க. எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வரும். உங்களோட பணியாளர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க.
பணியாற்றக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு உண்டாகும். வெளியூர் பயணம் வெற்றி வாய்ப்பை தரும். ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்களோட நிலையை உயர்த்துவார். தைரியமா செயல்பட வைப்பார். நண்பர்களையும் வாழ்க்கை துணையையும் அனுசரித்து போறது நல்லது. செஞ்சுட்டு வர தொழில வழக்கத்தை விட கூடுதலாக அக்கறை எடுத்துக்கிறதுமே நல்லது. மற்றவங்களை நம்பி எந்த ஒரு வேலையுமே ஒப்படைச்சிடாதீங்க. அதனால எதிர்மறையான பலன்கள் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே உங்களோட நேரடி பார்வையும் செயல்பாடும் அவசியமா பார்க்கப்படுது. அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சஞ்சாரம் மாதம் முழுவதுமே சாதகமாக இருக்கிறதுனால நினைச்ச வேலைகளை நினைத்த நேரத்தில் நடத்தி முடிச்சிடுவீங்க. இதன் மூலம் மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும். பொன்பொருள் சேர்க்கையும் உண்டாகும். ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய வாகனம் வாங்கும் யோகம் அமையும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் காணாமல் போகும். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதலாக அக்கறையும் இந்த மாதம் உண்டாகும். அதன் பிறகு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வாழக்கூடியவங்க தாங்க இந்த சதயம் நட்சத்திரக்காரங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு பிறந்திருக்கும் புது வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதம் நன்மையை தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. எப்படின்னு பார்த்தா, ராகு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சுட்டு வரும் இந்த நிலையில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த தடைகள் காணாமல் போகும். அதுவும் தொழில் வியாபாரத்தில் எல்லாமே வரவு அதிகரிக்கும். அதே நேரத்தில் உங்களோட வார்த்தைகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் இருக்கிறவங்களை அனுசரித்து போங்க. வீண் வாக்குவாதம் மேற்கொள்ளாதீங்க. சூரியனின் சஞ்சாரம் அரசு வழியில் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளை வெற்றி அடையும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அனுமதி தக்க சமயத்தில் கிடைக்கும். பணியாளர்கள் நிலையில் உயர்வு ஏற்படும். எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். புதன் பகவான் அருளால் இடம் வாங்குவது விற்பது போன்ற வேலைகள்லாம் எளிதாக முடியும். வியாபாரிகள் சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். கலைஞர்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சுக்கிர பகவானும் சாதகமாக சஞ்சாரம் செய்ததுனால வரவு விஷயத்தில் இருந்த தடை நீங்கி வரவு அதிகரிக்கும். உங்களோட குடும்பத்தில் இப்போ ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் நிலவுங்க. பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். சப்தம ஸ்தானத்தை ஜென்ம சனி பார்க்கும் பொழுது வாழ்க்கை துணையை அனுசரித்து போகிறதுமே அவங்களோட உடல்நிலையில் அக்கறை எடுத்துக்கிறதுமே நல்லது. நண்பர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது, அவங்களோட உதவி உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்க உறுதுணையாக இருக்கும். மாணவர்களுக்கு ஆசிரியர் அறிவுரை நல்ல ஒரு பயனை கொடுக்கும். வழக்கத்தை விடவே நீங்கள் இப்போ படிப்புடல கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்தினா நல்லது. அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையுமே உறுதியோடு செயல்பட்டால் லாபத்தை பெற முடியும். மற்றவங்களோட நல்ல அக்கறை கொண்டு வாழ்ந்து வரும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் ஜனவரி மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு. குரு பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கும். இந்த நிலையில் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி எல்லாத்திலையுமே பின்விளைவு பற்றி யோசிக்காமல் முடிவெடுக்கிறது நல்லது. சூரியனும் புதன் பகவானும் சுக்கிரனும் யோக பலனை உங்களுக்கு தரப்போகிறாங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு முன்னேற்ற மாதமான அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்த வேலை எல்லாமே ஒவ்வொன்றா இப்போ சிறப்பாக நடைபெற ஆரம்பிக்க போகுது. அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வர வேண்டிய பணம் விரைவில் வந்து சேரும். ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வும் கிடைக்கும். எல்லா வகையிலையுமே ஒரு நன்மையான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய சொத்து சேர்க்கையுமே ஏற்படும். தந்தை வழியால் ஆதாயம் உண்டாகும். தாய் வழியால் பொறுப்புகள் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்டிருந்த தடை காணாமல் போகும். எதிர்பார்த்த லாபத்தை இந்த சமயத்தில் நீங்கள் பெற போறீங்க. உழைப்பாளர்கள் நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்கிறவங்களோட எதிர்பார்ப்பு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை விலகி இணக்கமான நிலை ஏற்படும். சனி பகவானின் பார்வை உங்களோட ராசிக்கு உண்டாகுவதால் வாழ்க்கை துணையின் உடல் நிலையில் கொஞ்சம் அக்கறை செலுத்தினால் இந்த காலகட்டத்தில் நல்லதாக இருக்கும். கூட்ட தொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு விட்டு கொடுத்து அனுசரித்து போவதன் மூலம் நல்ல ஒரு லாபத்தை பெற முடியும். கூட்டாளிகள் சொல்லுக்கு கொஞ்சம் அவங்களோட என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதையும் காது கொடுத்து கேளுங்க. மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை அதிகரிக்கும். ஆசிரியரின் ஆலோசனையை ஏற்று நடக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பயனையும் பலனையும் கொடுக்கும். சாணக்கிய தனத்தான சாதனை புரியும் சனி பகவான அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களுக்கு ஜனவரி மாதத்தில் ஏற்படும் சாதகம் என்ன பாதகம் என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், அதை பற்றி தான் இந்த தகவலில் முழுமையாக பார்த்துருக்கோம். அவிட்டம் சதியம் புரட்டாதி நட்சத்திரக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் மேம்பட்டு வர ஆஞ்சநேயர் வழிபாடு உறுதுணையாக இருக்கும்.
என்ன நண்பர்களே, இந்த பதிவில் கூறின தகவல்களும் கருத்துக்களும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே ஜனவரி மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படும் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்மளோட சேனலில் பதிவிட்டிருக்கோம். உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன ராசி, உங்களோட நண்பர்கள் என்ன ராசி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பதிவை அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா பின்னாடி வரக்கூடிய விஷயத்த முன்கூட்டியே தெரிஞ்சு ஜாக்கிரதையாக இருக்கிறது அவங்களுக்கும் நல்லதாக இருக்கும் இல்லையா? அதனால தாங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.